வணக்கம். எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது தேர்தல் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறபடியால் தேர்தல் பரப்புரையை செய்ய வரும் அல்லது செய்து வரும் பல கட்சி தலைவர்களும் முதல்வர் அவர்களும் மற்றும் பொறுப்பில் இருக்கும் பலரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பற்றியும் இடஒதுக்கீடு என்பது பற்றியும் அவரவர்கள் பல்வேறு கோணங்களில் பல்வேறு விளக்கங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் 15, 16, 17 உடனிணைந்த 14 மற்றும் 340 ஆகியவற்றின்படியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது என்ன, அது எதற்காக தேவைப்படுகிறது என்பதை ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே எனது முந்தைய வீடியோவில் இடஒதுக்கீட்டின் அவசியம், எதற்காக இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது என்பது பற்றி கூறினேன். இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக இந்த இந்திய திருநாட்டில் உள்ள சமுதாயங்களில் அவர்களது கல்வி, பொருளாதார நிலை, சமுதாயத்தில் அவர்களது நிலை ஆகியவற்றை பற்றிய தரவுகள் சேகரிக்கப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வதே ஆனால் சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்பார்கள். இப்படிப்பட்ட பல பராமீட்டர் அடங்கிய, ஜனத்தொகையும் அடங்கிய ஒரு தொகுப்பு தரவுகள் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இது ஒவ்வொரு ஜாதியும் எத்தனை பேர் இருக்கிறாங்கிற கணக்கெடுப்பு இல்லை. இது எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு சமுதாயமும் எவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருக்கிறது, அவர்களுக்கு அரசு கொடுக்க வேண்டிய பல்வேறு வெல்ஃபேர் மெசேஜ் என்ன, இடஒதுக்கீடு எப்படி தர வேண்டும், எவ்வளவு தர வேண்டும், அவர்களுக்கு எத்தகைய சலுகைகள் தர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுவதுதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு ஏதோ ஜாதி கணக்கை எடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்காக எடுக்கிறதுன்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் ஓன்லி தி பாப்புலேஷன், இட் ஆல்சோ தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் எஜுகேஷன் ஃபேக்டர், சோசியல் ஃபேக்டர் அண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் பப்ளிக் செக்டர் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ், நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு, இப்படி பல தரவுகள் இருக்கின்றன. இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு SEBC, சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் என்று பகுத்து கல்வி, சமூக நிலை, பொருளாதாரத்தில் ஆகியோருக்கு உண்டான இடஒதுக்கீடு அரசியல் அமைப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் கொடுக்கப்படுகிறது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 உருவாக்கப்பட்டு பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இன்று அந்த திருத்தங்கள் மூலம் இந்த அரசியல் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. இத சுப்ரீம் கோர்ட்லயும் ஆர்டிகல் 340 திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு 10 வருஷம் இந்த கணக்குகளை எடுத்து எந்தெந்த வகுப்பினர் இடஒதுக்கீட்டால் முன்னேறி இருக்கிறார்களோ அவர்கள் பின்னாடி போகணும், இடஒதுக்கீட்டினால் பயன்பெறாத சமூகங்கள் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு இந்திரா சகானி வழக்கு, அரசியல் சாசன அமர்வு வழக்கிலிருந்து ஆர்டிகல் 340 வரை அத்தனையிலும் திருப்ப கூறி வருகிறார்கள். ஆனால் இதுவரை ஆண்டவர்களும் சரி, இன்று ஆள்பவர்களும் சரி, அதை பற்றி கவலைப்படாமல் ஏதோ இவர்கள் போடும் பிச்சையால் இந்த பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, விளிம்பு நிலையில் உள்ள சமூகங்கள் பெறுவது போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு, எங்கள் மக்களை அவமதிப்பதாகும். நேற்று ஒரு ரிப்போர்ட் படிச்ச ஒரு செய்தித்தாள்ல ஒரு தேசிய கட்சியின் தலைவர் இப்படிப்பட்ட கேஸ்ட் சென்சஸ்னால சமூகங்களுக்குள் பிளவு உண்டாகும் அப்படின்னு புதுசா ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட தரவுகள் இவை அவசியம் என்றுதான் அரசியலமைப்பு சட்டமும் உச்ச நீதிமன்றத்தில் அரசியல் சாசன அமர்வுகளும் கூறியிருக்கும் போது ஒரு கட்சி தலைவர் அல்லது யாராக இருந்தாலும் அவர் எப்படி இதனால் சமூகத்தில் பிளவுகள் உண்டாகும் என்று கூறினால், சமூகத்தில் பிளவுகளை உண்டாக்கி வரும் இந்த அரசியல்வாதிகள் சமூக ஏற்றத்தாழ்வுகளை வேறு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை அடித்து நொறுக்கும் பொருட்டு, அந்த இடஒதுக்கீடு இல்லாமல் செய்யும் பொருட்டு, அதற்கு அடிப்படை தேவையான
இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது, அது எடுத்தால் சமூகங்களுக்கிடையே பிளவு வந்துவிடும் என்று கூறினால் இத்தகைய அவரது கூற்று இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, இத்தகைய அவரது கூற்று உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இதை புரிந்து கொண்டு யார் பசியாக இருக்கிறார்கள், யார் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யார் முன்னேறவில்லை, அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த இந்திய அரசும் இந்த மாநில அரசும் அவர்களுக்கு தேவையான உந்துதலை சலுகைகளை தர வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனம் கூறியுள்ள போது அது இத்தனை வருடங்களுக்குள் தரப்பட்டிருக்க வேண்டும் என்று அதை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது இவர்கள் ஏதோ அவர்கள் வீட்டு பொருளை கொடுப்பது போல் புதிதாக இதனால் சச்சரவுகள் வரும், சண்டைகள் வரும் என்று அந்த அரசியல் சாசனத்திற்கு மீறி உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் பேசுவது உச்ச நீதிமன்றத்தையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் அவமதிப்பதாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.